ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமண பொருத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ராசி பொருத்தம்னா என்ன, ராசி பொருத்தம் எதற்காக பார்க்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே ராசி பொருத்தம் அப்படிங்கிறது இருக்கிற 12 ராசிகளில் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசி பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ராசி பொருத்தம் அப்படிங்கிற அமைப்பில் சிறப்பாகவே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சாதாரணமாகவே நாம் விமானத்தில் போகும் பொழுது அல்லது ஒரு பேருந்தில் போகும் பொழுது அல்லது ஒரு ரயிலில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போகும் பொழுது ஒரு பயணம் செய்யும் பொழுது ஒருவரை பார்க்கும் பொழுதுன்னு வைங்களே, சில பேரை பார்த்தோம் அப்படின்னா அவரை அன்னைக்கு தான் முதலாக பார்க்குறோம். இருந்தாலும் அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட நம்ம பழகின மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது அன்னைக்கு தான் பார்க்குற அந்த முகம் என்னைக்கோ பார்த்த மாதிரி என்னைக்கோ பழகிய மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு வந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் சில பேரை பார்த்துங்கன்னு வைங்களே, அதாவது அன்னைக்கு தான் முதல்னு பார்ப்போம். இருந்தாலும் அவர் என்னமோ நம்ம கூட ரொம்ப காலமாக நட்பாக இருக்கிற மாதிரியோ அல்லது அவரு நம்ம ரொம்ப காலம் பழகி இருக்கிற மாதிரியோ அல்லது அவருக்கு நமக்கும் ஏதாவது ஒரு பந்தம் இருக்கிற மாதிரியான ஒரு சொந்தம் இருக்கிற மாதிரியான சூழல் நம்ம மனசில் பிரமையாக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது அவர் முகத்தை பார்க்கும் பொழுது அவர் முகம் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும், பிடிச்ச மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த மாதிரி இருக்கும் பொழுது இன்னும் ஒரு சில பேரை பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு தான் அப்போ தான் முதலாக பார்ப்போம். ஆனால் அந்த முகத்தை பார்த்ததுக்கப்புறம் என்ன ஏதுனே தெரியாமல் நமக்கு கோபம் வரும், அவரை பிடிக்காமல் இருந்துகிட்டு இருக்கும். அவரும் நாம் பழகினதில்லை, அவரும் நாமளும் சந்திச்சதில்லை, அவரும் நாமளும் சொந்தமாக இருந்ததில்லை, அவரும் நாம் முதல்ல பார்த்ததில்லை, இன்றைக்கி தான் பார்க்குறோம், இப்போ தான் பார்க்குறோம், இருந்தாலும் கோபம் வரும். இந்த மாதிரி தான் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு ராசி ஒத்து வரும், ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில ராசி ஒத்து வராமல் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை உறுதி பண்ணும் பொழுது அந்த ஆணுக்கு பெண்ணை பிடிக்கணும், அந்த பெண்ணுக்கு ஆணை பிடிக்கணும். பெண் பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு பெண்ணை ஆணுக்கு பிடிக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் கிடையாது. அந்த பெண்ணை அடுத்து வரக்கூடிய காலங்களில் திருமணத்துக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள்லையும் அந்த பெண்ணு இந்த பையனுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கணும் இல்லையா. அதாவது ஆரம்ப காலத்தில் பிடிக்குது அப்படிங்கிறத விட அடுத்து வரக்கூடிய காலங்கள் முழுவதுமே அந்த பெண்ணை பையனுக்கு பிடிக்கணும், பையனை பெண்ணுக்கு பிடிக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதுதான் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. உலகத்தில் எவ்வளவு அழகானவரை பார்த்தால் கூட தன்னுடைய கணவரை பார்க்கும் பொழுது தான் நமக்கு அழகானவராக அதே சமயத்தில் அன்பானவராக தெரியக்கூடிய ஒரு பொருத்தம் இருக்கணும் இல்லையா. அந்த பொருத்தத்தை விளக்கக்கூடிய அம்சம் தான் இந்த ராசி பொருத்தம் அப்படிங்கிறது. கணவன் பக்கத்தில் இருந்தால் அல்லது மனைவி பக்கத்தில் இருந்தாலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சுகம், ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் இல்லையா. அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராசி பொருத்தத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. ஆக கணவன் மனைவி இருவருமே ராசி பொருத்தம் இருந்தது அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கையில் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், எந்த ஒரு நகை நட்டாக இருந்தாலும், எந்த ஒரு பூமி சம்பந்தப்பட்ட சொத்தாக இருந்தாலும் அது அடுத்தடுத்து பெருகக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில பேர் திருமணமாகி 10 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு வாடகை வீடு வாங்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சொந்த வீடு, அதாவது வாடகை வீடோ சொந்த வீடோ ஒன்று வாங்கும் பொழுது அந்த வீடு எந்த நேரத்தில் வாங்கணுமோ அது அடமானம் போகக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். ராசி இல்லாத ஒரு சூழல், ராசி பொருத்தம் இல்லாமல் எந்த ஒரு வியாபாரமோ எந்த ஒரு தொழிலோ எந்த ஒரு சொத்து பத்துக்கள் வாங்கினாலும் அது உங்களுக்கு தோஷமானதாக அமைஞ்சிருது. அதுவே ராசி பொருத்தம் இருந்தது அப்படின்னா ஒரு சில வீடு, ஒரு சில சொத்து, ஒரு சில பூமி எந்த நேரத்தில் வாங்கணுமோ அது அடுத்து வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகபட்ச பூமியை மேலுக்கு மேல் வீடு வாங்கக்கூடிய, பூமி வாங்கக்கூடிய, சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராசி பொருத்தத்துக்கு உண்டான சிறப்பு.